இன்றைக்கு வட்டலப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த வட்டலப்பத்துக்கு தேவையான பொருட்கள் 2 கப் திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். வெல்லம் 300 கிராம் எடுத்திருக்கிறேன். வெல்லத்தை நல்லா கட் பண்ணி சின்னதாக எடுத்திருக்கிறேன். முட்டை மீடியம் சைஸ் 6 எடுத்திருக்கிறேன். கஜு நட் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். ஏலக்காய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நீங்கள் கூட தேவையாண்டா 1 டீஸ்பூன் எடுக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சால்ட் 2 பிஞ்ச் எடுத்திருக்கிறேன். இப்போ 2 கப் திக்கான தேங்காய் பாலுடன் வெல்லம், இந்த துரையை வச்சிருக்கிற 300 கிராம் வெல்லத்தையும் மெட் பண்ணி நல்லா கரைச்சி விட போகிறேன். இந்த கோகோனட் மில்க் வெல்லத்தில் கரையேக்க அந்த கலர் நல்லா மாறிடும். நல்லா அந்த வெல்லம் கரையும் வரையும் வடிவ கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதை கரைச்சி வச்சுட்டு ஒரு பவுலில் நான் இப்போ இந்த 6 முட்டையும் உடைச்சி சேர்க்க போகிறேன். இப்போ அந்த 6 முட்டையும் சேர்த்த பிறகு ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட போகிறேன். விஸ்க் ஜூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த 6 முட்டையும் சேர்த்தா பிறகு விஸ்கால் நல்லா இந்த முட்டையை நல்லா அடித்து விட போகிறேன். இதுக்கு கேக் பீட் பண்ணுற பீட்டர் ஒன்றும் பாவிக்க தேவையில்லை, பிளெண்டர் ஜூஸ் பண்ண தேவையில்லை. அதெல்லாம் பிளெண்டர் ஜூஸ் பண்ணினா இல்லாட்டி கேக் பீட்டர் ஜூஸ் பண்ணால் அந்த சரியாக வராது, அந்த சரியான பதம். ஹேண்ட் பீட்டரால் தான் இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். வடிவந்த எக் நல்லா பீட் ஆகிற மாதிரி வடிவாக பீட் பண்ணி விடுறேன்.
இப்போ வந்து இந்த எக் வந்து நல்லா பீட் ஆயினோன்னு இதில் வந்து இந்த கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தையும் கோகோனட் மில்க்கையும் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதில் வடித்து அந்த வடித்து விட போகிறோம் அந்த கோகோனட் மில்கை. இதை வடிவாக அப்படியே இந்த எக்குக்கு வடித்து விட்டுட்டு திருப்பி அந்த விஸ்கால வந்து நல்லா பீட் பண்ணி விட போகிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதோட இந்த சால்ட்டையும் சேர்க்குறேன் 2 பிஞ்ச். சால்ட் வந்து தேவையில்லாட்டிக்கு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இதோட வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நான் 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஸ்மெல்லாக இருக்கும்னு சொன்னால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக இந்த ஹேண்ட் பீட்டரால் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பவுலில் வந்து இந்த மிக்சரை வந்து வடித்து விட போகிறேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கஜுவை வந்து மேலால் சேர்த்து விடுறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபைலால் வந்து கவர் பண்ணி விட போகிறேன் இந்த டிஷ்ஷை வந்து. இந்த அலுமினியம் ஃபைலால் இந்த டிஷ்ஷை வந்து வடிவாக கவர் பண்ணி இந்த ஓரமெல்லாம் நல்ல வடிவாக திக்காக அமர்த்தி விட போகிறேன். இந்த நீராவி ஒன்றும் உள்ளுக்கா போகக்கூடிய மாதிரி இருக்காது, நல்ல டைட்டாக இருக்கும். நான் வந்து இதை இட்லி ஸ்டீமரில் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். இட்லி ஸ்டீமரில் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு தண்ணி விட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிஷ்ஷை வச்சு போட்டு மூடியை போட்டு மூடி விட போகிறேன். இதை வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து நல்லா வேக விடணும். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு
அதை வந்து லைட்டாக ஒரு டூத் பிக் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டின மாதிரி இருந்தால் திருப்பி வச்சு ஸ்டீம் பண்ணுங்க. இப்போ நான் 45 நிமிஷத்தால் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வட்டலப்பம் வந்து நல்லா ஸ்டீம் ஆகிட்டுது. இதை வந்து நீங்கள் ஓவன்லேயும் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க, டேஸ்டான ஒரு வட்டலப்பம் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வட்டலப்பத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணினா நல்லா இருக்கும். இந்த வட்டலப்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அடிப்பக்கத்தில் வந்து அந்த ஹோல் மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அதுதான் இதோட சரியான பதம். கட்டாயம் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.